வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். 2024 நம்மளுக்கு கிட்டத்தட்ட இன்னொரு 5 மாதங்களில் முடிஞ்சிடும். 2025ல் முக்கியமான இந்த வருடாந்திர கிரகங்கள் எல்லாமே டிரான்சிட் எடுக்க போகுது. இப்போ நான் 2024ல் இந்த பேலன்ஸ் ஒரு 5 மாதங்கள் ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 5 மாதங்களை ராசி அண்ட் லக்னோ காம்போ பண்ணி கொடுத்துட்றேன். ஏன்னா நிறைய பேர் சொன்னது என்னென்னா, மேஷ ராசி குரு பலன் சூப்பராக இருக்குது, ஆனால் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. கன்னி ராசி குரு பார்வை ரொம்ப நல்லா இருக்குது, ஆனால் இன்னும் ஏதோ தடையாக இருக்குது. கடகராசி குரு 11 இருக்கார், இருந்தாலும் பலன் ஒன்றும் பெருசாக செய்யலை. ரிஷபம் சனி 10ல், ஆனாலும் எங்களுக்கு ஒன்றும் பெரிய பலன் கிட்டலை. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு ராசியில் மைனஸும் சொல்கிறாங்க, ப்ளஸும் நிறைய பேர் ஷேர் பண்ணிங்க, மைனஸும் ஷேர் பண்ணுறீங்க. நான் ஒரு சின்ன கிளாரிட்டி கொடுக்குறோன்னு நினைக்கிறேன். அதுதான் 2024ல் இந்த பேலன்ஸ் ஒரு 5 மாதங்களில் இப்போ இந்த ராசி மேஷம் அப்படின்னு எடுத்துப்போம், இல்லை சிம்மம், இல்லை கடகம், கன்னி, கும்பம், எந்த ராசியான இருக்கட்டும், அதுக்கு எந்த லக்னங்கள்லாம் நீங்கள் சேர்ந்து காம்போவில் இருந்தீங்கன்னா ஒரு நல்ல பலன்கள்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்த 5 மாதங்கள் எப்படி இருக்குன்றதை நம்ம ஃபோர்காஸ்ட் பண்ணி ஒரு ப்ரிடிக்ஷனாக கொடுக்குறேன். டீட்டெயிலாக பாருங்கள். அப்புறம் இந்த லக்கி டேட்ஸு ஃபார் எவ்ரி மந்த்து ப்ளஸ் சந்திராசிரம டேட்ஸ்லாம் கேட்டு நிறைய மெசேஜ் போட்டிங்க. இதை லைஃப் ஹாரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் சேனலில் கொடுத்துட்றோம், அதில் பார்த்துங்க. இப்போ நம்ம இந்த ராசி லக்னம் காம்போ 2024 பேலன்ஸ் இருக்கிற 5 மாதங்களுக்குண்டான பலனை டீட்டெயிலாக பார்ப்போம். மிதுன ராசி. மிதுனம் ஏற்கனவே நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன், ஒரு விசித்திரமான ராசி. 2 சிம்பிள் இருக்கும், அதில் டியூவல் சிம்பிள் ராசியில் மிதுனம் ஒன்று. ஏன்னா நீங்கள் மீனம், மிதுனம், தனுசு இந்த 3த்துக்குமே ரெட்டை சிம்பிள் இருக்கும். ஸோ மிதுனத்துக்கு ஒரு ஆண் ஒரு பெண் சேர்ந்த ஒரு ராசி. மனநிலை டிஃப்ரெண்ட்டாக அப்படியே சுற்றி வரும். திடீர்னு ஒரு நாள் பிஸ்னஸ் பண்ணலான்னு தோணும், திடீர்னு ஒரு நாள் ஒர்க் பண்ணலான்னு தோணும், திடீர்னு வேலையே வேணான்னு தோணும், திடீர்னு ஃபேமிலி வேணும்னு தோணும், திடீர்னு வேணான்னு தோணும். ஒரு நாள் ஒரு மனநிலை, ஒரு நாள் வெறுப்பு, ஒரு நாள் சந்தோஷம், ஒரு நாள் ஆர்வம். அந்த எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண தெரியாமல் ஃபேஸ்லேயே ரியாக்ட் ஆகிடும். இதுதான் மிதுனம். இப்படி ஒரு மனநிலை கொண்ட இந்த ராசிக்கு எப்போவுமே தன்னுடைய மனதை கெடுக்காத கிரகநிலை இருக்கும். அப்படின்னா இப்போது பரவாயில்ல, யூ ஷுட் தேங்க் காட், சனி உங்களுக்கு எந்த வகையிலையுமே தொந்தரவு கொடுக்க இடத்துலே இல்லை. அப்போ என்ன நினைப்பீங்க, மிதுனம் சனி பேச்சு ஆயிடுச்சு, இன்னும் அது வரலையே இது வரலையே, நானும் பயங்கரமாக எதிர்பார்த்துட்ருக்கேன். குரு இப்போ 12ல் வந்தாலும் ஏதாவது மைனஸா? நிறைய பேருக்கு இப்படி ஏதோ நடக்க போக எதையோ கனெக்ட் பண்ணிப்பாங்க. குரு 12ல் வந்துடுச்சு, எனக்கு வேலையில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, ஜாப் நிம்மதியாகவே போகல, அலைச்சல் இருக்குது, டென்ஷன் ஆகுது, ஒர்க் பண்ணுற ஆளுகளோடலாம் ஒத்து போகல, மேனேஜர்ஸோடலாம் எப்பவுமே ஒரு ஆர்குமெண்ட்ஸ் இருந்துகிட்டே இருக்குது, பிஸ்னஸில் கூட எப்பவுமே மணி ஃப்ளோ அப்படியே வருது, ஆனால் பயங்கரமாக செலவாகுது அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன வருத்தங்கள்லாம் இருக்கும். பட் நீங்கள் ஆக்சுவல் பாயிண்ட் என்னன்றதை புரிஞ்சுக்கணும். நீங்கள் மிதுனத்துக்கு இப்போ நேர காலம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ராசி என்பது மனம். 10ல் ராகு, 9ல் சனி, குரு 11லேருந்து 12க்கு வந்துட்டார். ஆனால் அவ்வளோ ஒன்றும் மோசமான அமைப்பெல்லாம் கிடையாது. 4th ஹவுஸில் மட்டும் உங்களுக்கு கேது சின்ன ஹெல்த் இஷ்யூ அப்படியே அப்பப்போ கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதாவது நீ நல்லா இருக்கிறியா, நான் கொஞ்சம் உன்னை சோதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பிரச்சனை. அது கொஞ்சம் திடீர்னு பார்த்தா அலர்ஜி, திடீர்னு ஜீரண பிரச்சனை, திடீர்னு வயிறு பிரச்சனை, திடீர்னு கால் வலி, திடீர்னு ஏதோ பை மிஸ்டேக் எதையோ சாப்பிட்டா ஒத்துக்கல, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணும். இது கேது தான் பண்ணுது. குரு என்ன பண்ணுறாருன்னா, உங்களுக்கு செலவு மட்டும் டெய்லி லிஸ்ட் எழுதிடுவார். இன்றைக்கெல்லாம் உனக்கு இவ்வளோ செலவு இருக்குது, இவ்வளோ பணம் உன் பாக்கெட்லேருந்து வெளியில் போகணும், இவ்வளோ இடத்துக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி செலவு லிஸ்ட்டு எழுதுறாரு குரு. சரி, இது பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஜாப் அண்ட் ஃபேமிலியாக நல்லா போகுமான்ற எதிர்பார்ப்போடு நீங்கள் இருப்பீங்க. நான் இப்போ சொல்கிற பலன் டோட்டலாக அடுத்த ஒரு 5 மாதத்துக்கு 2024ல் ஆகஸ்ட்லேருந்து டிசம்பர் வரைக்கும் 2024 இந்த பாக்கி 5 மாதங்கள் மிதுன ராசியை சேர்ந்தவங்களுக்கு சரியாக பலன் நடக்கலை இல்லை நடக்குமா அப்படின்ற கன்ஃபியூஷன் இருந்ததுன்னா நான் ஒரு கிளாரிட்டி கொடுத்துட்றேன். அது என்னென்னா, லக்னம் என்னென்னு செக் பண்ணிங்களா? என்றைக்காவது உங்கள் லக்னம் என்னென்னு பார்த்தீங்களா? மிதுனத்தில் பிறந்துட்டிங்கன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் மேஷம் அப்படிங்கிற லக்னம், ரிஷபம் அப்படிங்கிற லக்னம், அட்லீஸ்ட் மிதுனமாவது பரவாயில்ல, மூணாவது ஆப்ஷன் போகலாம். ஃபர்ஸ்ட் ரேங்க் மேஷம், செகண்ட் ரேங்க் ரிஷபம், தேர்ட் ரேங்க் மிதுனம்னு போட்டுடலாம். அந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருந்தீங்கன்னா நினச்சது நடக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது, நல்லாவே சான்ஸ் இருக்குது. அதில் இன்னொரு கன்ஃபர்மேஷனாக தசாபுத்தி. நிறைய பேர் நான் சொல்லிட்டேன், மிதுனத்தில் பிறந்தாலே சனி தேசியை சந்திக்காமல் தப்பிக்க முடியாது. எப்படியும் சனி தேசியை மீட் பண்ணுவீங்க. சனி சுயஜாத்தை நல்லா இருக்காரா? அவர் லார்ட் ஆஃப் 1ஆ, லார்ட் ஆஃப் 4ஆ, 1, 4, 7, 10க்கு அதிபனா? இல்லைனா கோணங்கள், அதாவது ட்ரியாங்கிள் 159க்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாரா? செக் பண்ணி பார்த்தீங்களா? சனி பர்த் சார்ட்டில் ஸ்கோர் பண்ணியிருக்கா, நல்லா இருக்கா, நட்பு வீட்டில் இருக்கா? அப்போ தானே உங்களுக்கு அந்த தசையுடைய பலனும் அந்த விதியுடைய பலனும் உங்களுக்கு எப்படி கொண்டு போக போகுதுன்னு தெரியும். மிதுனம் ஒரு காற்று வீடு, வளர்ந்தால் அப்படியே வேகமாக வளர்ந்துருவாங்க, கடற்கடன்னு வந்துடுவாங்க. ஏன்னா அப்படியே சோர்வு அடைஞ்சாங்கன்னா அப்படியே சைலண்ட்டாக. இப்போ திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா காற்றே அடிக்காது, இன்னும் ஒரு இலை கூட அசைலன்னுவோம், அப்படியே காற்றே இருக்காது, ஒரு மாதிரி புழுக்கமாக இருக்கும். அந்த மாதிரி வாழ்க்கையே அவங்களுக்கு மாதிரி புழுக்கமாக இருக்கும்.
ஒரு ஆர்வமே இல்லை. நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு என்ன இருக்குது, எனக்கு பிடிச்ச மாதிரி எதுவும் நடக்கல, எனக்கு பிடிச்ச மாதிரி எதுவும் கிடைக்கல, பார்ட்னரும் கிடைக்கல, ஃபேமிலியும் எனக்கு புரிஞ்சிக்கல, வேலையும் எனக்கு பிடிச்ச மாதிரி இல்லை, நான் பயங்கரமான கிரியேட்டர், நான் பயங்கரமான கலை ஆர்வம் படைத்தால், எனக்கு எவ்வளோ டேலண்ட் இருக்குது, யாருமே என்னை மதிக்கவே மாட்றான். இப்படி வந்து திடீர்னு ஒரு மாதிரி ஒரு மைண்ட் அப்படியே அப்செட் ஆகும். பட் நீங்கள் எப்போவுமே ஒன்று தெரிஞ்சுங்க, மிதுனம் பிறருக்கு நீங்கள் வந்து எப்போவுமே உங்கள் அறிவையும் உங்கள் ஆற்றலையும் உங்கள் சப்போர்ட்டையும் நீங்கள் கொடுக்க தான் நீங்கள் மேலே வருவீங்க. அதுதான் மிதுனத்துடைய ப்ளஸ்ஸே. மிதுனத்துடைய ப்ளஸ் வந்து தனக்கு தெரிந்தது, தான் அறிந்தது, தனக்கு இருக்கிற திறமை அவங்களுக்குள்ளேயே வச்சு அப்படியே புதைஞ்சிரும். அது எப்போ இந்த உலகத்துக்கு வந்து மற்றவங்களுக்காக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் செலவிடுறீங்களோ அப்போல்லாம் நீங்கள் வர போகிறீங்கன்னு அர்த்தம். இந்த புரிதலோடு நீங்கள் முயற்சி எடுங்க. சரி, நான் இப்போ லக்னங்கள்லாம் சொல்கிறேன். என்னென்ன லக்னம் எப்படி வெரிஃபை பண்ணுறது? நான் சொன்னேன் மேஷம், ரிஷபம், மிதுனம் பரவாயில்ல. மிதுன ராசியில் போய் பிறந்துட்டேன் இந்த பக்கம் இப்போ இருக்கிற டைமுக்கு. கடக லக்னம், சிம்ம லக்னம், கும்பம், மீனம், இந்த 4 லக்னத்துக்கு பொதுவாக இப்போ நேரமே சுமாராக இருக்குது. அதுலேயும் நீங்கள் வந்து மிதுனம் ராசியில் பிறந்து கடக லக்னம் இல்லை சிம்மம், கும்பம், மீனமாக இருந்தால் அப்படியே ஒரு மாதிரி என்னடா இது மிதுனம்லாம் நல்லாவே டைம் மாறாது போல். சனி மாறினா நமக்கு என்ன, புதன் மாறினா ராமன் ஆண்டானா ராவண ஆண்டா நமக்கு எப்போவுமே நேரம் ஒரு மாதிரி தான் போல். அந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ண வைக்கும். ஸோ அது மாதிரியான ஒரு காலகட்டம் இது. அதனால் நீங்கள் தளர்ந்துடக்கூடாது. எந்த லக்னமாக இருந்தாலும் தளர்ந்துட. முதல்ல மிதுனத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ் இருக்குது. அது காற்று வீடு. அது எப்பவுமே காற்று வந்து ஒரு விஷயத்தை வந்து அப்படியே டோட்டலாக அப்படியே மாற்றி விட்டுட்டு போயிடும். அந்த மாதிரி நீங்கள் முயற்சியை வந்து உங்களுடைய எண்ணத்தை வந்து இந்த மாதிரியான நெகட்டிவ் சைடில் திங்க் பண்ணாமல் ரொம்ப பாசிட்டிவாகவே திங்க் பண்ணி அடுத்து 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 சலிக்காமல் எதை பற்றியும் திங்க் பண்ணாமல் முயற்சி எடுத்தீங்கன்னா ஜெயிச்சிருவீங்க. ஒரு பெரிய ப்ளஸ் அது. மற்ற லக்னங்கள்லாம் நான் கொடுத்துட்றேன். அதெல்லாம் என்ன ஓரளவுக்கு புஷ் பண்ணால் ரிசல்ட்டை கொடுத்துரும். இப்போ சில இடத்துல ஒரு வண்டி வந்து ஸ்விட்ச் ஸ்டார்ட் இருக்குது. அப்படி ஸ்விட்ச் ஸ்டார்ட் பண்ணோம்னா வண்டி ஸ்டார்ட் ஆகுது. இது பழைய வண்டிங்க. இது வந்து சனிலாம் உங்களுக்கு கஸ்டமர் சனி கண்டசன்லாம் வந்து போயிருக்கு இல்லையா? அப்போ பழைய வண்டி ஆகிடுச்சு. இப்போ இது வந்து ஸ்விட்ச் ஸ்டார்ட்டில் ஆகாது, கிக் ஸ்டார்ட் பண்ணால் தான் ஆகும். அப்போ கிக் பண்ணணும்னா நம்ம உதைக்கணும். நல்லா ஒரு உதையில் வண்டி ஸ்டார்ட் ஆகுமா? சிலதாகும், சிலதாகாது. ஒரு 10 வாட்டி வச்சா சில ஸ்டார்ட் ஆகும். அந்த மாதிரி இப்போ நேரம் இருக்குதுன்னு சொல்கிறேன். ஸோ இந்த டைம் மீதி லக்னங்கள் என்னென்னு நான் சொல்கிறேன் கேட்டுங்க. கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், இந்த லக்னங்களில் பிறந்து மிதுன ராசியில் நீங்கள் பிறந்திருந்தா அப்போ நீங்கள் கொஞ்சம் வண்டியை வந்து உதைக்கணும், கிக் ஸ்டார்ட் பண்ணணும், உங்கள் முயற்சி அந்த மாதிரி இருக்கணும்னு அர்த்தம். அப்போ ரிசல்ட் அது கொடுக்கும் இந்த வருஷத்துக்குள்ளே. இதே ஆகஸ்ட்லேருந்து டிசம்பர் 2024க்காக நான் இந்த ராசி லக்னத்தை காம்போ பண்ணிடுறேன். இதையும் தவிர நான் சொன்னேன் உங்களுக்கு உங்களுடைய தசாபுதி என்னைக்காவது வெரிஃபை பண்ணியிருக்கீங்களா? சில பேருக்கு சனி தசை கூட முடிஞ்சிருக்கும். புதன் தசையில் இருப்பீங்க, இல்லைனா கேது தசையில் இருப்பீங்க, இல்லை சுக்கிர தசையில் இருப்பீங்க. வயதை பொறுத்து குடும்ப வாழ்க்கை ரொம்ப ஹாப்பியாக வேணும், பொருளாதாரம் நல்லா இருக்கணும். ஏன்னா மிதுனத்துக்கு வந்து கொஞ்சம் அது ஒரு என்ன சொல்லுவாங்க, இன்பமான ராசி. அப்படின்னா கம்ஃபர்ட்ஸோடு வாழணும், அதுக்கு பணம் சம்பாதிக்கணும். நிறைய கம்ஃபர்ட்ஸ் வேணும், அதுக்கு பணம் சம்பாதிக்கணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ராசிக்கு பணம் இல்லாமல் இருந்தால் பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கும். இப்போது வேலை வேணும், நல்ல தொழில் வேணும், நல்ல மனநிலை வேணும், நல்ல உத்வேகம் வேணும், ஹெல்த்தெல்லாம் நல்லா இருக்கணும். ஸோ இது மாதிரியாக நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு தசாபதியை செக் பண்ணி அதுக்கு பர்சனலாக ஒரு வேலை உங்களுக்கு ஏதாவது ரெமெடி ஃபாலோ பண்ணுங்க, பண்ணிவிட்டு சரி பண்ணுங்கள். எல்லாம் நல்லபடியாக மாறும். நான் சொன்னதை வந்து கம்பைன் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்த இந்த பலன் வந்து ஒரு பொது பலன் தான். ஒரு பொது பலன் நிறைய பேர் ஏன் அந்த பொது பலன்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. பொது பலன் சொல்கிறதுக்கு முக்கியமான காரணம், நடக்கக்கூடிய நிகழ்வுகளை எல்லாரும் அவங்கவுங்க ஆரோஸ்கோப்பை போய் டெய்லி கன்சல்ட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. எல்லாரும் அவங்கவுங்க ஆரோஸ்கோப்பை டீட்டெயிலாக பார்த்து ப்ரிடிக்ஷனை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ ஒரு பொது பலன் என்பது ஒரு அவுட்லைனை கொடுத்துடலாம். நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா ஈஸி. உங்கள் ராசியை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க, உங்கள் லக்னம் என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ முதல்ல மைண்டில் ரைட் அண்ட் லெஃப்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. இதான் ரைட், இதான் லெஃப்ட்டு. ராசி உங்களுடைய விதி, உங்களுடைய ஜனனம், உங்களுடைய பிறப்பு, உங்களுடைய ஆத்மா. லக்னம் அப்போ அந்த ராசி லக்னம் காம்போவில் வந்து நீங்கள் வந்து உங்கள் விதி ப்ளஸ் உங்களுடைய மனசு, உங்களுடைய ஆசை, உங்களுடைய எண்ணம், உங்கள் சரீரம் உங்கள் உடல், இது ரெண்டுத்தையும் நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா பலன். அந்த தசா பலன் வந்து நீங்கள் நடந்துக்கிற அந்த வாழ்வியல் முறை தான் அந்த தசா பலன். அது மூணுமே கரெக்டாக லிங்க் ஆகிடுச்சுன்னா சுய ஜாதகமும் நல்லா சரியான பேஸுப்பா. சில பேர் சொல்கிறோம் இல்லையா, பை பர்த்லேயே அவன் வந்து சூப்பர், அவன் பர்த்லேயே அந்த பெண் வந்து ஒரு தகுதியான பெண், ஆற்றல், ஒரு புத்தி கூர்மை, ஷார்ப் பிரெயின், ரொம்ப நல்ல ஆட்டிடியூட் இருக்குது. அப்போ அந்த மாதிரியான காம்பினேஷன்ஸ் வரும்போது தான் ரிசல்ட்டை கொடுத்துரும். ரிசல்ட்டே எப்படி ஒருத்தர் கொடுக்கும்? நீங்கள் வேணால் ஜெயிக்கிறவங்களையும் தோக்குறவங்களையும் ஒரு வித்தியாசப்படுத்தி பாருங்கள். ஜெயிக்கிறவங்களுக்கு ஒரு 10 விஷயம் எக்ஸ்ட்ராடரியாக பொருந்திடும். அவங்க அறிவு, அவங்க ஆற்றல், அவங்க புரிதல், அவங்க எண்ணம், அவங்களோட குறிக்கோள், அவங்களோட முயற்சி, அவங்களோட பக்தி,
அவங்களோட பணிவு, அதுக்கப்புறம் அவங்களோட ஆட்டிடியூடு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அவங்க அதுக்கப்புறம் அது எப்படி எடுத்துகிட்டு முன்னாடி போகிறாங்க, அந்த அந்த தடங்களை எப்படி உடைக்கிறாங்க, அதை மைண்டில் எப்படி அவங்க ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, எப்படி அதை பாசிட்டிவாக திங்க் பண்ணுறாங்க, இதுதான் பேஸ் பண்ணி வெற்றியாளர் வந்துடுறாங்க. அப்போ தோல்வி ஒரு மாதிரி துவண்டு போகிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஃபெட்டப் ஆகுறது, வெக்ஸ் ஆகிறது, நெகட்டிவாக திங்க் பண்ணுறது, முடியாதுன்னு நினைக்கிறது. ஸோ அஸ்ட்ராலஜிக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கா? சம்மந்தம் இருக்குது. தெர் ஆர் பாசிட்டிவ் பிளானட்ஸ், தெர் ஆர் நெகட்டிவ் பிளானட்ஸ். பாசிட்டிவ் பிளானட்ஸ் வந்து உங்களை வந்து ஆக்டிவேட் பண்ணிடும் பாசிட்டிவாக. எல்லாருக்கும் கஷ்ட காலம் நம்ம வரதான் செய்யும். அதை எப்படி நம்ம கடக்கணுன்றது தான் முக்கியம். ஸோ நெகட்டிவ் பிளானட்டோட ஃபோர்ஸ் நம்ம எடுத்துக்க போகிறோமா, இல்லை பாசிட்டிவ் பிளானட்ஸோட எனர்ஜியை நம்ம எடுத்துக்க போகிறோமா, ரெண்டுத்துக்கும் ரெண்டு வித்தியாசம் இருக்குது. அவ்வளோதான் விஷயம். ஸோ இந்த பொது பலனில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஏற்கனவே கிளியராக சொல்லிவிட்டு மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். உங்களுடைய ராசி என்பது உங்களுடைய மனம், மனசு, ஆசை, ஆர்வம், உடல். உங்களுடைய லக்னம் என்பது உங்களுடைய விதி. விதிப்படி உங்களுடைய சூழலை எப்படி கொண்டு போக போகுது, என்ன நீங்கள் பெற போகிறீங்க, என்ன நீங்கள் அடைய போகிறீங்க. உங்களுடைய தசாபுக்தி என்பது உங்களுக்கு பிறவி எடுத்த ராசியிலிருந்து, நட்சத்திரத்திலிருந்து, உங்களுடைய லக்னத்துக்கு அடிப்படையில் வரக்கூடிய விதிகளிலிருந்து அந்த தசாபுக்தி ஒரு நல்ல வாழ்க்கையுடைய அமைப்பை கொண்டு போக போதா, இல்லை கடினமான சூழ்நிலையை கொடுக்க போதா, அதுதான் தசாபுக்தி. இதை விட எல்லாத்தோட மெயின் இந்த பர்த் சார்ட். சில பேர் சொல்லுவாங்க, நான் இது வரைக்கும் ஆரஸ்கோப்பே பார்த்ததில்ல, நான் நல்லா இருக்கேன். கரெக்டு தான். அவங்க பிறவிலேயே ரொம்ப நல்ல ஜாதக அமைப்போட, நல்ல கிரக அமைப்போட பிறந்திருக்கலாம், இல்லை அவங்க அறியாமல் கூட இருக்கலாம். அப்போ அவங்களுக்கு அந்த ஃபார்ச்சூன் அந்த ஒரு பாசிட்டிவ் வேலை செய்யுது. ஸோ lifehoroscope.in இதில் ஹாரோஸ்கோப்பை நீங்கள் அப்ளை பண்ணி எடுத்துக்க முடியும். அதர் சர்வீஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நட்சத்திர வீடியோவும் ரொம்ப தெளிவாக 27 நட்சத்திரத்துக்கும் ஒரு டீட்டெயிலாக கொஞ்சம் நல்ல அனலைசிஸ்லாம் பண்ணி ஒரு ப்ரிடிக்ஷனை கொடுத்துருக்கேன். அதெல்லாம் ஒரு கோத்ரூ பண்ணிங்கன்னா, ஜஸ்ட் லிசன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியும் உங்கள் நட்சத்திரத்துக்கு என்னென்ன பலன் நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. என்னென்ன வயசில் ஒரு பிரேக்கப் பண்ணி கொடுத்துருக்கேன். வாஸ்து வீடு வாங்க போகிறீங்க, வீடு கட்ட போகிறீங்க, ஃப்ளாட் வாங்க போகிறீங்க, செகண்ட் வீடு வாங்க போகிறீங்க, அது வாஸ்துவும் கொடுத்துருக்கேன், நியூமராலஜி கொடுத்துருக்கோம். மேரேஜ் மேட்சிங் மெயினாக அந்த கல்யாணம் பண்ணுறவங்களுக்குலாம் என்னுடைய ஹம்பிள் ரெக்வஸ்ட். நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், சரியாக வரலாம், வேறு பண்ணலாம். ஒரு கார் வாங்குகிறோம், லக்கு இல்லை, வேறு மாற்றிக்கலாம். ஒரு வீடு போகிறோம், சரியாக பிடிக்கல, இல்லை சரியாலாம் விற்றுட்டு வேறு வாங்கலாம், இல்லை வாடகை வீடாக தான் வாடகை வீடை மாற்றிக்கலாம். பட் இந்த கல்யாணம் அப்படிங்கிறதும் நீங்கள் உடனே சொல்வீங்க, கல்யாணம் கூட சரியாகலாம் அடுத்து மாற்றி பண்ணிக்கலாம். கரெக்டு தான். பட் ரிலேஷன்ஷிப்னு வரும்போதே உங்களுக்கு வந்து எமோஷ்னலாக ரொம்ப க்ளோஸாக கனெக்ட் ஆகிடுவீங்க. அதனால் ஒரு உறவை, ஒரு வாழ்க்கையை நீங்கள் தேர்வு செய்யறதுக்கு முன்னாடி நம்ம அம்மா அப்பாவை ஃபிக்ஸ் பண்ண முடியாது. நம்ம கூட பிறக்கிற சகோதரர் நம்ம தேர்வு செய்ய முடியாது, வாய்ப்பு இல்லை. நம்ம வந்து நமக்கு பிறக்கிற குழந்தைகளோட நம்ம கையில் இல்லை, அது கடவுளுடைய அருள். பட் வாழ்க்கை துணை என்பது உங்களுக்கு விதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக நீங்கள் விதியை உருவாக்குறதுன்னு பாதி எடுத்துக்கலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து ஆப்ஷனில் தான் வரும் எல்லாமே. அதை நீங்கள் எவ்வளோ தூரம் டைம் எடுத்து பொறுமையாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, அப்சர்வ் பண்ணி, கம்பேட்டபிலிட்டியை செக் பண்ணி. ஹாரோஸ்கோப் கம்பேட்டபிலிட்டி பார்த்தா எல்லாமே சக்ஸஸ் ஆகிடும்னு கிடையாது. ஹாரோஸ்கோப் கம்பேட்டபிலிட்டி அப்படிங்கிறது ஒரு ஃபஸ்ட் லெவல் க்ரைட்டீரியா. சுத்தமாக பொருந்தாததுக்கு பொருந்தலையான்றதை ஒரு செக் பண்ணிக்கிறீங்க. பட் உங்களுடைய சுய ஜாதகத்தில் அந்த யோகங்களோடு நீங்கள் பிறந்திருந்தால் தான் அதை அனுபவித்து வாழ்கிற குடுப்பணியோடு இருப்பீங்க. அதையும் நீங்கள் கம்பைன் பண்ணி பார்த்துக்கணும். வெறும் ஹாரோஸ்கோப் மேட்சிங் பார்த்தோம், சரியாக வரல, மேட்சிங்கே பார்க்கல, நல்லா இருக்குது, இதெல்லாம் ஒரு ஜென்ரல் விஷயந்தான். இப்படி எல்லாத்துக்கும் ஒரு சூட்சமமான விஷயம் அடங்கி இருக்கு இல்லையா, அதெல்லாம் தரோவாக பார்த்து நீங்கள் முடிவு எடுங்க. அண்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி லக்கி டேட்ஸ் நிறைய பேர் மெசேஜ் போட்டிங்க, பார்த்தேன். ஏன் இதில் கண்டினியூ பண்ண முடியலன்னு சொல்லிடுறேன். அதோடைய வியூவர்ஸும் குறைவு, ப்ளஸ் அது நிறைய பேர் எங்களுக்கு மெயிலும் போட்டாங்க, லக்கி டேட்ஸ் ஷேர் பண்ணாதீங்க, எங்களுக்கு அது வந்து அன்வான்ட் டிஸ்டர்ப் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அதை கட் பண்ணிட்டோம். ப்ளஸ் அந்த சந்திராசிரமம் டேஸ் ரெண்டுமே லைஃப் ஹாரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் சேனலில் நம்ம பண்ணுறோம், அதில் போய் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப். தொடர்ந்து நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸ் அண்டு மெயில்ஸ் மூலிமா தான் நாங்கள் பெட்டராக அதை ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு முறை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.